வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 10 யூனிட்டுக்கான கொஷின் பேங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 10 யூனிட்டுக்கான கொஷின் பேங்க். ஸோ இதே மாதிரி 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஸோ கொஷின் பேங்க் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலாக 10 யூனிட்ஸ்க்கான கொஷின் பேங்க் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் வை அவுட் டு ஒன்ஸ் அகெயின் டெமோ ஃபார் 10 யூனிட் கொஷின் பேங்க் ஆஸ் பர் நியூ சிலபஸ். ஸோ இதே மாதிரி 10 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் PGTRB 2025 ஸ்டடி மெட்டீரியல் போட்டிங்கன்னா யூ கேன் கெட் கிளியர் ஐடியா அபவுட். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம தனியாக சாம்பிள் அண்ட் டெமோ போட்டிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வேணும்னா போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் கிளியர் ஐடியா அபவுட் தட். ஓகே, ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி 10 யூனிட்டுக்கான கொஷின் பேங்க் நடக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ வாட்ஸ்அப். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் டீட்டெயில் அபவுட் த ஹவு டு பர்ச்சேஸ் த மெட்டீரியல். ஓகே, ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பேக் அண்ட் ரெகுலர் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். DPN அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் யூஸ் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஏன்னா வெரி ஷார்ட் டைம் தான் இருக்குது, அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 30 to 35 days தான் இருக்குது. ஸோ அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஏன்னா நிறைய 1 மார்க்கில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, 1 or 2 மார்க்ஸில் மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கான இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ the unit 1 mathematical physics. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கண்டினியூட்டி இருக்கும் ஒரு கொஷனுக்கும் நெக்ஸ்ட்டு கொஷனுக்கு. ஓகே, ஸோ ஆஸ் பர் நியூ சிலபஸ். ஓகே, டாபிக் வைஸ் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஷார்ட் டியூரேஷன் டைம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு எந்த புக்கு எந்த மெட்டீரியல் பார்த்தாலும் உங்களுக்கு இதுமாதிரி கிளியராக ஒரே புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் கவர் ஆகிடும். ஸோ எல்லா டாப்பிக்குமே இதில் கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணிங்கன்னா இட்ஸ் டேக் ஓன் டைம். ஓகே, ஸோ நிறைய பேர் எடுத்து வச்சுருங்க நோ ப்ராப்ளம். அப்படியே இருந்தாலும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஷார்ட் பீரியடில் நம்ம போய்ட்டு இப்போ புதுசாக ஒரு புக் எடுத்து நம்ம ஷார்ட் நோட்ஸில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஷார்ட் டூரேஷன் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ஒரு 6 month எடுத்து வச்சு இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கண்டினியூ பண்ணுங்கள். இல்லாத நண்பர்கள் we have to get this material. ஸோ ஏற்கனவே இருக்கிற நண்பர்களும் இதை வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தென் யூனிட் 2 தென் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய கொஷின் நம்ம பார்க்கணும், டெஸ்ட் அட்டன் பண்ணணும், நிறைய ரிவிஷன் அட்டன் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த வித்தின் த 3 hours நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போயே ரிவிஷன் பண்ணி டைன் அப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் டக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம அது யோசிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம்ஸ். ஓகே, அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்குது. ஏன்னா வித்தின் 3 hours then we have to complete the 150 questions. Okay, then including education psychology, then GK and major. Okay, major 110, then education and psychology 30 and GK 10. So 150 questionக்கு நம்ம வித்தின் 3 hours முடிச்சிடணும். 2 minutes முன்னாடியே நம்ம முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பார்க்கணும். யூனிட் 4 தென் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்தந்த டாப்பிக்லேயே அந்தந்த டாபிக் வைஸ்லேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு காம்பேக்டாக இந்த ஒரு புக் இருந்தால் போதும் ஒரு யூனிட்டுக்கு. தென் ஆல்மோஸ்ட் we have to cover 90 to 95%. ஓகே, ஏன்னா எல்லா மேலேயுமே ஒரு புக்லெட்டில் வந்து 100% கவர் பண்ண முடியாது. ஓகே, more or less 95% we have to cover in that particular booklet for each unit. Okay, so then unit 4 and quantum mechanics. ஸோ எல்லா டாப்பிக்லையும் நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணும் நண்பர் சீக்கிரம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. இல்லை ஏற்கனவே நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேன்றவங்க அதையும் ரிவிஷன் பண்ணுங்கள்.
ஏன்னா வித்தின் ஷார்ட் டைம் தான் இருக்குது, 30 to 35 டேஸ் தான் இருக்குது. அதனால் படிக்க ஆரம்பிச்சிடுங்க, ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, டெஸ்ட்டு நிறைய அட்டென்ட் பண்ணுங்கள், அதான் முக்கியம். ஸோ யூனிட் 5 தென் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ஒரு புக்கு இருந்தாலே போதும் உங்களுக்கு காம்பேக்டாக எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, ஸோ எப்படி கொஷின் கேட்பாங்க எல்லாமே வி ஹவ் டு கவர்டு. ஸோ 90% நம்ம எல்லாமே இந்த ஒரே புக்லெட்லேயே நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுமே. ஓகே, அதனால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு புக்லெட், அப்போ டோட்டலாக 10 புக்லெட் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 புக்லெட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ யூடியூப்பில் என்ன பார்க்குறீங்களோ த சேம் ஒன் அதான் நம்ம கொரியர் பண்ணுவோம், நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தென் யூனிட் 6 அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அட்டாமிக் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அந்த ப்ராப்ளம் நம்ம கான்செப்டே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். So then unit 7 solid state physics, சேம் நம்ம ஒரு யூனிட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதே தான் நம்ம ரிமைனிங் 10 யூனிட்டுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, டாபிக் வைஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட்னால தென் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்ற நண்பர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். Then unit 8 nuclear and particle physics. ஸோ மேக்ஸிமம் வித்தின் 1 வீக்கில் எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணிவிடும். ஓகேவா, இந்த நம்ம ஆர்டர் பண்ணுறது ஆர்டர் எடுக்கிறது எல்லாமே வி ஹவ் டு ஸ்டாப் அப் டு மேபி திஸ் மந்த் ஆஃப் 20. ஓகே, அதனால் வாங்கணும் நண்பர்கள் பிளான் பண்ணிக்க. ஸோ இந்த மந்த் 20க்கு அப்புறம் வி ஹவ் டு ஸ்டாப் ஆல் த ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் ஆர்டர் அண்ட் பீரியட். ஓகே, ஸோ 20ஆம் தேதிக்கு மேலே நம்ம ஆர்டர் எதுவும் எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் வேணுன்ற நம்பர்கள் பிளான் பண்ணிங்க. ஸோ பிஃபோர் 20க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் கிளாஸஸ் அந்த கிளாஸஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதில் நம்ம கவனம் செலுத்த முடியாதனால மேக்ஸிமம் 20. ஓகே, திஸ் மந்த் ஆஃப் 20. ஸோ அதனால் வேணுன்ற நண்பர்கள் பிஃபோர் 20க்குள்ளே நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. ஓகே, ஸோ தென் ஆஃப்டர் தட் 20க்கு மேலே நீங்கள் ஆர்டரை எடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அதனால் அதை பார்த்துங்க. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் டு பை திஸ் 10 யூனிட் கொஷின் பேங்க் ப்ளஸ் 10 யூனிட் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, வேணும் நண்பர்கள் பிஃபோர் திஸ் மந்த் 20க்குள்ளே யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ 20க்கு அப்புறம் ஆர்டர் எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ தென் 10 புக்லெட் எப்படி தான் உங்களுக்கு வரும் ஆர்டர் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ உங்கள் நண்பர்களும் அதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 1 மார்க்கில் போயிடுச்சு 2 மார்க்கில் போயிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிவிஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்க நண்பர்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் ஐ ஹவ் டு இன்ஃபார்ம் தட் த புக்லெட் வில் பி அவைலபிள் ஒன்லி திஸ் மந்த் ஆஃப் 20. ஓகே, 20க்கு அப்புறம் இந்த ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் அப்டேட்ஸ். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.